வீவர்ஸ், நம்மள பல பேரு காஃபி டீ அதிகம் குடிக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அப்புறமா காஃபி தான் 2வது இடத்துல இருக்கு. காஃபி எப்போ யாரால கண்டுபிடிச்சாங்கன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா? 9ஆம் நூற்றாண்டுல எத்தியோப்பியா நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்டது. காஃபி பத்தி முதல் நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோர்வை இமீடியட்டா காலி பண்ணிடும். ஒர்க் பிரஷர், தூக்கம் வர மாதிரி இருந்தாலோ, நிறைய வேலை இருக்கு செய்ய எனர்ஜி தேவைப்பட்டாலோ ஒரு காஃபி குடிச்சாலே ஆக்டிவ் ஆயிடுவோம். மூளையில அடினோசைன் ஒரு கெமிக்கலால தான் தூக்கம் வருது. காஃபில இருக்க கொஃபைன் வேதிப்பொருள் அடினோசைன் தடுக்குது. காஃபி குடிக்கிறவங்கள விட காஃபி குடிக்காதவங்க இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு. 3வது நல்ல விஷயம், கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது. கல்லீரல் சம்பந்தமான எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடியது. காஃபி சர்க்கரை வியாதியை தீர்க்கக்கூடியது. டிப்ரெஷனுக்கு காஃபி ரொம்ப நல்லாவே இருக்கும். காஃபியோட கெட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காஃபி இனில இருந்தே விட்டுருவோம் நினைச்சீங்கன்னா விட முடியாத நிலைமை இருக்கும். அதாவது தலைவலி, சோர்வு எல்லாம் ஏற்படும். யாரு குடிக்க வேண்டாம்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் குடிக்கவே கூடாது. காஃபி கர்ப்பிணி பெண்களோட குழந்தைய பாதிக்குது. காஃபியோட கெட்ட விஷயத்தை விட நல்ல விஷயம் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு 3 to 5 வரைக்கும் தாராளமா குடிக்கலாம். ஓகே வீவர்ஸ், இது போல ஹெல்த் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.